திரு அகிலா கோவிந்த் அவர்களின் என் சின்ன குட்டியம்மா. அன்று மதியம் 3 மணி இருக்கும். தரங்கிணியின் செல்போன் கிணுகிணுக்க எடுத்தாள் அவள். எதிர்முறையில் ஆடிட்டர் மோகன். அவன் குரலில் எக்கச்சக்க பதட்டம். தரங்கிணி, ஒரு முக்கியமான விஷயம். அவன் பதறினாலும் சுரத்தில்லாமல் என்ன என்று கேட்டாள் அவள். நீங்கள் கொடுத்த சிடியிலிருந்து முக்கியமான பகுதியை மாற்றிவிட்டேன். அதை இப்பொழுது நீங்கள் வாங்கி நரேந்திரனின் அலுவலக கணினியில் ஏற்றிவிட்டால் போரும். முக்கிய குறிப்புகள், டேட்டாக்கள் எல்லாம் பெரும் குழப்பம் ஏற்பட்டுவிடும். நரேந்திரனின் மொத்த வியாபாரமும் ஸ்தம்பித்துவிடும். அதனால் சொல்லுங்கள் என்றால் தனக்குள் எழுந்த படபடப்பை மறைத்தவாறே. நீங்கள் உடனே கிளம்பி டிரைவின் ஹோட்டல் பக்கம் வாருங்கள். உங்களுக்காக காரில் காத்து கொண்டிருக்கிறேன். மோகன் சொல்லி முடித்து அவளை வருமாறு அவசரப்படுத்திவிட்டு ஃபோனை வைத்து விட்டான். அவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஒரு கணம் உடம்பு நடுங்கியது. கடவுளே, கடைசியில் அவள் நினைத்தது போலவே நடந்துவிடுமோ? நரேந்திரனின் தொழில் சாம்ராஜ்யத்தை அவளை திட்டம் போட்டு தரைமட்டமாக்கப் போகிறாளோ? அவளது கைகளை கொண்டே அவளது கண்களை குத்தி கொள்ளப் போகிறாளா? என்ன வருந்தி, என்ன பயம்! எல்லாவற்றுக்கும் தலையாட்டி ஏமாற்றத்தையும் ஏமாற்றச் சொல்லிவிட்டு கடைசியில் எப்படி பின்வாங்குவது? எது எப்படியோ, இப்போது வேறு வழியில்லை. அவள் இந்த துரோகச் செயலை செய்துதானே ஆக வேண்டும். பின்னால் உப்பை தின்றவன் தண்ணீர் குடித்துதானே ஆக வேண்டும் என்பது போல் அவள் செய்த காரியத்திற்கான தண்டனையும் அனுபவித்துத்தான் தீர வேண்டும். வேறு வழியில்லை. மனதை திடப்படுத்தி கொண்டு ஹேண்ட்பேக்குடன் கிளம்பினாள் அவள். அடுத்த அரை மணி நேரத்தில் டிரைவின் ஹோட்டலை அவள் அடைந்த பொழுது அவள் வருகைக்காக காரில் தயாராக காத்திருந்தான் ஆடிட்டர் மோகன். ஆட்டோவை விட்டு இறங்கி அவனுடைய பக்கம் போனாள். அவள் வருவதை கவனித்துவிட்டு பக்கவாட்டு கார்கதவை திறந்தான். உங்களிடம் சில விவரங்களை நான் சொல்ல வேண்டும். காரில் ஏறிக்கொள்ளுங்கள். டிரைவ் செய்தபடியே சொல்லுகிறேன் என்றதும் தரங்கினி எரிச்சலடையவே செய்தாள். போனால் கையில் சிடி கொடுப்பான், வந்துவிடலாம் என்று பார்த்தால் உடன் வரச் சொல்லுகின்றானே, இவனுடன் காரில் செல்வதாவது என முகத்தை சுழித்து அவள் பணிவு குரலை மீண்டும் வீச டக்கென ஏறிக்கொண்டாள். கார் கிளம்பியது. மோகன் காரை வேகமாக செலுத்தியபடியே தனது பக்கத்து பையில் இருந்த சிடி ஒன்றை எடுத்து அவளிடம் நீட்டினான். இதுதான் அந்த சிடி. ஆனால் என்று இழுத்தான். சொல்லுங்கள், இது சாதாரண சிடி கிடையாது. இதில் நிறைய டெக்னிக்கல் விஷயங்கள் இருக்கின்றன. அது சொல்லுங்கள் என்றால் மீண்டும் எழுந்த எரிச்சலை அடக்கி கொண்டு, அது கணினி நிபுணர் ஒருவராலேயே மிகவும் துல்லியமாக உருவாக்கப்பட்டது. அதனால் நீங்கள் அந்த கணினி நிபுணரை சந்தித்தால்தான் இது சிடியின் விஷயங்களை எப்படி நரேந்திரன் அலுவலகத்தில் உள்ள மற்ற கணிகளில் யாருக்கும் சந்தேகம் வராதபடி லோட் செய்ய முடியும். நாம் நினைத்த குழப்பத்தையும் உருவாக்க முடியும். அதனால் நாம் இப்பொழுது அந்த கம்ப்யூட்டர் நிபுணரை சந்திக்கப் போகின்றோம். நீங்கள் என்னுடன் அதற்காக வருகிறீர்கள் என்று முடித்த பொழுது அவளுடைய கோபம் பன்மடங்காகிவிட்டது. நான் எதற்காக சந்திக்க வேண்டும்? நான் மாட்டேன். நீங்களே போய் சந்தித்து விவரங்களை கேட்டு சொல்லுங்கள் என்றாள் உரத்த குரலில். மோகன் பெரும் பணிவுடன், ஐயோ, அப்படி சொல்லாதீர்கள். இது ரொம்பவும் முக்கியமான விஷயம். அவர் நேரடியாக உங்களிடம் விளக்கினால்தான் புரிந்து கொள்ள முடியும். தயவுசெய்து வாருங்கள். மீண்டும் மீண்டும் அவன் கெஞ்ச வேறு வழியின்றி தலையசைத்தாள். கார் விரைவாக ஊரை தாண்டி புறநகர் பக்கமாக சென்றது. திகைப்படைந்து அவள் நிற்பதை பார்த்து, அவர் வீடு இங்குதானே இருக்கிறது என்றான் மோகன். அடுத்த அரை மணி நேர பயணத்திற்கு பிறகு மோகன் காரை ஒரு சிறிய பங்களாட்டை வீட்டின் முன் நிறுத்தினான். இருவரும் இறங்கினர். மரங்கள் சூழ நிசப்தமாயிருந்த அந்த வீட்டில் கேட்டை திறந்து உள்ளே அழைத்துச் சென்றான். முன் ஹாலை தாண்டி ஒரு பெரிய ஹாலுக்குள் இருவரும் நுழைந்தார்கள். அறையின் உள்ளேயும் ஒரே அமைதி. யாருமே இருப்பதாக தெரியவில்லை. மிஸ்டர் மோகன், என்ன இது? ஒருவரையும் காணவில்லையே. கேள்வியை வியப்பாக எழுப்பியபடி அவள் திரும்பிய பொழுது மோகன் அரைக்கதவை அவசரமாக சாத்தி கொண்டு இருக்க பயங்கரமாக திடுக்கிட்டு விட்டாள் அவள். மோகன், என்ன இது? அவள் அலறாக கேட்க விஷமமாத தனது அசிங்கமான பற்களை காட்டி சிரித்தான் அவன். என்ன, இன்னுமா உனக்கு புரியவில்லை? சரியான முட்டாள் பெண்ணாய் இருக்கின்றாயே. உன் அழகில் மயங்கி உன்னை அடையத்தான் இப்படி ஒரு விபரீத பிளான் போட்டு உன்னை ஏமாற்றி இங்கே கொண்டு வந்திருக்கின்றேன். இன்னும் ஒன்றும் புரியாதது போல் விழித்தால் எப்படி? வா சீக்கிரம் என்றபடியே அகோரமான சிரிப்புடன் வில்லத்தனமாக மோகன் நெருங்க ஆரம்பித்தான். தரங்கினி அதிர்ச்சியில் பயந்து போய் உறைந்து கோழி குஞ்சாக பின்வாங்கினான். மோகன் வெறியாக அவளை நெருங்கி பாயப் போனான். தரங்கினி அதை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை.
மோகன் வில்லனாக அவளை நெருங்கி கொண்டிருந்தான். ஒரு கணம் அவளுக்கு சிந்திக்கக்கூட முடியவில்லை. மூளை உறைந்தது போல் ஆகிவிட்டது. ஸ்தம்பித்து போயிருந்தாள். ஆனாலும் உள்ளுணர்வு விழித்து துரிதகதியாக வேலை பார்த்தது. ஏதாவது செய்து இந்த மோகனை மாற்ற வேண்டும், இவரிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்று பரபரத்தது. அதனாலே சுதாரித்து கொண்டவள் மோகனிடம் அவசரமாக, மோகன், என்னை விட்டுவிடு, உனக்கு நான் நிறைய பணம் தருகிறேன் என்றாள் குழலாக. பணம் என்ற வார்த்தையை கேட்டதும் டக்கென்று மோகன் நின்றான். என்ன சொன்னாய்? பணமா? பணம், அதுவும் சில லட்சங்கள். மோகனின் முகம் மேலும் மாறியது. லட்சங்களா? என்ன உளறுகின்றாய்? கிட்டத்தட்ட 50 லட்சம் பணம் என்றவள். விட்டுவிடு, உனக்கு தருகிறேன். மோகன் நிமிர்ந்து அவளை வெறித்தான். அவ்வளவு பணம் உன்னிடம் ஏது? எதுவும் கதை விடுகிறாயா? கதை இல்லை, உண்மை. எனக்கு சீதனமாக என்னுடைய அண்ணன்மார்கள் கொடுத்தது. சீதனமாகவா? எப்படி அது சாத்தியம்? உன்னையே நீ தங்கை இல்லை என முகத்தில் விழிக்காதே என்றுதான் சொல்லிவிட்டார்களே. உண்மைதான். ஆனால் அதே கோபத்தில் கணக்கு தீர்ப்பது போல பேங்கில் எனது கணக்கில் 50 லட்சத்தை போட்டு விட்டார்கள். மோகனின் முகம் குழப்பமாக மாறியது. நான் இதை எப்படி நம்ப வேண்டும்? நீ நம்பத்தான் வேண்டும். வேண்டுமானால் என் அக்கௌண்ட் இருக்கும் பேங்கின் ஃபோன் நம்பர் தருகிறேன். மேனேஜரிடம் கேட்டால் உடனே விவரத்தை சொல்லிவிடுவார். அப்படியா என மறுபடியும் மோகன் யோசனையோடு நிற்க தரங்கிணி தாமதிக்கவில்லை. கடகடவன மனதில் பட்ட ஒரு நம்பரை ஒப்புவித்தாள். நம்பியும் நம்பாமலும் அந்த நம்பரை உள்வாங்கிக் கொண்டு தனது செல்போனை எடுத்து டயல் செய்தான் மோகன். கடவுளே, யாருடைய நம்பரோ இது? நீதான் காப்பாற்ற வேண்டும் என மனமுருக வேண்டிக் கொண்டாள் தரங்கிணி. அவளது நல்ல நேரம். மோகன் டயல் செய்து தொலைபேசி எண் பிஸியாக இருப்பதாக தகவலை திரும்ப திரும்ப தெரிவிக்க, அப்பாடி தப்பித்தோம் என நிம்மதி பெருமூச்சு விட்டாள் தரங்கிணி. மோகன் ஃபோனை அலுப்பாக குலுக்கியபடியே எரிச்சலுடன் பையில் போட்டு கண்டவன், அட, இந்த லைன் வேறு கிடைக்க மறுக்கிறது. நிஜமாகச் சொல், நீ சொல்வது உண்மைதானா? உண்மையிலேயே உன்னுடைய கணக்கில் 50 லட்சம் ரூபாய் பணம் இருக்கின்றதா? என்னை நம்பு, நான் சொல்வது உண்மை. என்னிடம் பணம் இருக்கிறது. ஆனால் எப்படி என்னிடம் தருவாய்? அதை சொல்லு. மோகன், நீ என்னுடன் அப்படியே கிளம்பி வா. வீட்டில் செக் புக் வைத்திருக்கிறேன். உடனே கையெழுத்து போட்டு உன்னிடம் கொடுத்து விடுகிறேன். அப்பொழுதே எடுத்துக்கொண்டு விடலாம். அவள் பிரயாசையாய் சொல்ல மோகன் கடகடவென்று சிரித்தான். இது நல்ல கதையாக இருக்கிறது. என்ன அவ்வளவு பெரிய இளிச்சவாயன் என்று என்னை நினைத்து விட்டாயா? உன்னை வெளியே விட்டால், கூட்டி போனால் நீ சும்மாவாக இருப்பாய்? தப்பித்த ஓட்டமாக ஓடிவிடுவாயே. இல்லை, என்னை நம்பு. நான் சொன்னா வாக்கு தவற மாட்டேன். எனக்கு பணம் முக்கியமில்லை. அதனால்தான் உன்னை ஏமாற்றாமல் கேட்டபடியே பணத்தை கொடுத்து விடுகின்றேன். மோகன் ஓரிரு நிமிடம் பேசாமல் அவளையே உற்று பார்த்தான். தரங்கினியும் தவித்து திகைத்து கொண்டிருந்தாள். யாராவது வரமாட்டார்களா? சத்தம் கேட்டு வந்து உதவ மாட்டார்களா என வாயில் கதவையும் வெளிப்புறத்தையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள். புத்தி இல்லாமல் கொஞ்சமும் யோசிக்காமல் இந்த மஞ்சகரிடம் வந்து சிக்கி கொண்டு விட்டோமே, இவன் விரித்த வலையில் எளிதாக மாட்டிக்கொண்டோமே என நொந்து கொண்டவள் எப்படியாவது இவனிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்று வழிகளையும் தேடினாள். அவனிடம் ஏதாவது பேச்சு கொடுத்து நேரத்தை கடத்த வேண்டும் என்றுதான் அவள் மூளையில் யோசனை ஓடியது. மோகன், யோசிக்காதே, என்னை விட்டுவிடு. பணம் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்றாள் மறுபடியும். மோகன் கைகளை அசால்ட்டாய் குத்தி கொண்டு மெல்ல அவளை நெருங்க ஆரம்பித்தான். அவள் கண்களில் மறுபடியும் தொற்றிக்கொண்ட வில்லத்தனம் தரங்கினியை கலவரப்படுத்தியது. பணம் கிடைக்கும், சரி, ஆனால் நீ கிடைக்க மாட்டாயே. சொல்லியபடியே அசிங்கமாக சிரிக்க ஆரம்பித்தான். என்ன சொல்லுகிறாய் நீ? புரியவில்லை. பணத்தை வைத்து என்ன செய்ய? அழகு சிலையாய் தங்கம் போல் ஜொலிக்கும் இந்த அழகை அனுபவிக்க ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதை தவறவிட நான் என்ன முட்டாளா? அதனால் என்றபடியே வில்லத்தனத்துடன் அவளை நெருங்கினான். தரங்கினி பயந்து போய் முகம் வெளிர பின்வாங்கினாள். வா, சந்தோஷத்தை அனுபவித்து விடுவோம் என்றபடியே அவன் நெருங்கினான். அப்பொழுதுதான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. கனவு போல் சட்டென்று நடந்த நிகழ்ச்சிகளை தரங்கினியால் நம்பக்கூட முடியவில்லை. ஆனால் எல்லாமே அவள் கண் முன்னால் அதிசயமாக நடக்கத்தான் செய்தது. திடீரென்று எங்கிருந்தோ தோன்றிய அந்த அறையின் கதவை உடைத்து கொண்டு புலியாய் பாய்ந்தான் நரேந்திரன். திகைத்து திரும்பிய மோகனை அடித்து துவைத்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி ஒரு அடி அவனது திடகாத்திரமான பலத்தை தாங்காது நோஞ்சான் போல மோகன் துவண்டு விழுந்தான். நடந்த அதிர்ச்சியில் ஸ்தம்பித்து சிலை போல் நின்றிருந்த தரங்கினியின் கைகளை பிடித்து தரதரவென்று இழுத்து கொண்டு வெளியே வந்தான்.
வந்தவன் திகைத்தான். வெளியே காரில் இருந்து பதற்றமாக இறங்கி அவர்களை நோக்கி ஓடி வந்தபடியே தனசேகரனும் பொன்சேகரனும், இவர்கள் எப்படி இங்கு? யார் இவர்களுக்கு சொன்னார்கள் என இருவரும் திகைத்து நிற்கும் பொழுதே பதறினார்கள். ஐயோ குட்டியம்மா, என்னாச்சு உனக்கு? அந்த பாவி மோகன் எங்கள் கண்களில் மண்ணை தூவிவிட்டு உன்னை கடத்தி விட்டானா? அவன் தன் செல்போன் சுவிட்சை ஆஃப் செய்து வைத்திருந்ததை அறிந்ததுமே லேசாக சந்தேகம் ஆரம்பித்தது. மேலும் காரில் உன்னை ஏற்றிக்கொண்டு புறநகரை தாண்டி போவதாக எங்களது பணியாள் ஒருவன் பார்த்துவிட்டு போன் செய்யவும் பதறி போய்விட்டோம். ஏதோ வில்லத்தனம் தான் செய்யப் போகிறான் என மனம் பதைக்க உடனே கிளம்பி இந்த பகுதியில் தேடி அலைந்து இந்த பங்களாவை கண்டுபிடித்தோம். பாவி பயல் இப்படி தப்புகளை பண்ணுவதற்கென்றே ஊருக்கு வெளியே ஒரு பங்களாவை கட்டி வைத்திருக்கிறான் பார் என்றபடியே தாங்கள் தரப்பு வாக்குமூலங்களை கொடுத்து கொண்டே இருவரும் தரங்கிணியின் பக்கம் ஓடி வந்தனர். அதிர்ச்சியில் களைத்து போயிருந்த தரங்கிணியை ஆளுக்கு ஒரு பக்கம் கைத்தாங்கலாக பிடித்தபடி பதற்றத்தோடு பார்த்தது. சொல் செல்லக்குட்டியம்மா, உனக்கு ஒன்றுமாகவில்லையே? அந்த பாதகன் உன்னை ஒன்றும் செய்துவிடவில்லையே? அவர்கள் தனக்காக துடித்து பதறி கேட்பதை தரங்கினி அந்த நிலையிலும் மகிழ்ச்சியுடன் பதைபதைத்தை கேட்டுக்கொண்டாள். அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கவில்லை என்று அவள் சொல்லி முடிப்பதற்குள் நான் காப்பாற்றிவிட்டேன் என்று இறுக்கமான குரலில் நரேந்திரனிடம் சற்று தள்ளிப்போய் கைகளை கட்டி நின்று கொண்டிருந்த பதில் வந்தது. அப்பொழுதுதான் தனசேகரனுக்கும் பொன்சேகரனுக்கும் அவன் அங்கு நின்று கொண்டிருப்பது புத்தியில் உரைத்தது. நேருக்கு நேர் பார்க்க திராணி இல்லாமர்களாக தலை குனிந்தனர். பின் தயக்கமாக நின்று, எங்களை மன்னித்துவிடு நரேந்திரா, உன்னை பழிக்கு பழி வாங்குவதாக நினைத்து கொண்டு அதற்கு மோகன் போன்ற அயோக்கியின் மூலம் எங்கள் அருமை தங்கையையே பலிகடா ஆக்க பார்த்திருக்கின்றோம். சரியான சமயத்தில் நீ வந்து எங்களை காப்பாற்றிவிட்டாய். உனக்கு ரொம்பவும் நன்றி. தழுதழுத்த குரலில் அவர்கள் உணர்ச்சி வசப்பட நரேந்திரனோ சாதாரணமாக அவர்களுடைய பக்கத்தில் திரும்பி, நன்றி எதற்கு? நான் என் மனைவியைத்தானே காப்பாற்றி இருக்கிறேன் என்றான் குரலில் அழுத்தம் கொடுத்தபடியே. சொல்லியபடியே திரும்பி தரங்கிணியை பார்த்தான். அவளது மைவிழி கண்களை நேருக்கு நேர் சந்தித்தான். அவனது பார்வையை தாங்க முடியாதவளாக தலை குனிந்தாள் தரங்கிணி. நீங்கள் எல்லோருமே மன்னிக்க வேண்டியது என்னைத்தான் என்றபடியே தழுதழுத்தாள் தரங்கிணி. அவள் கண்கள் கலங்குவதைக் கண்டு மூவருமே பதவினர். ஐயோ குட்டியம்மா, நீ அழக்கூடாது. அழுகையை விடு. வேண்டாம் தரங்கினி, நீ அழத் தேவையில்லை. தப்பு ஒன்றும் நடக்கவில்லையே. நரேந்திரன் பொழுது குரல் வந்த பொழுதும் கொண்டிருந்த வேதனையால் தாழ முடியாமல் அரற்றினாள் அவள். பாசமாக அன்பை ஊட்டிய அண்ணன்களுக்கு துரோகம் செய்தேன். இப்பொழுது தொட்டு தாலி கட்டிய கணவனுக்கும் துரோகம் செய்ய துணிந்து மேற்கொண்டு பேச முடியாமல் குரலடைத்து மறுபடியும் தழுதழுத்தாள் அவள். எல்லாமே எனக்கு தெரியும் என்றான் நரேந்திரன். அவளையும் மற்ற இருவரையும் அது அதிர வைத்தது. என்ன தெரியுமா? திகைப்பாக நிமிர்ந்து நோக்கினர். தரங்கிணியின் ஒவ்வொரு நடவடிக்கையும் நான் கவனித்து கொண்டுதானே இருந்தேன். அவளை அறியாமல் அவளை அவ்வப்போது பின்தொடர்ந்து கொண்டுதான் இருந்தேன். அன்று நீங்கள் இந்த ஆடிட்டர் மோகனை தரங்கிணிக்கு அறுவணம் செய்து வைத்த போது அங்கு சாலை ஓர கார் ஒன்றில் இருந்தபடியே எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். அப்பொழுதே ஏதோ வில்லத்தனம் என்பது புரிந்துவிட்டது. ஆடிட்டர் மோகனுக்கு எல்லா கெட்ட பழக்கங்களும் உண்டு. ஆனால் எப்பொழுதும் அவன் மீது எனக்கு நல்ல அபிப்பிராயம் கிடையாது. அவன் மூலமாக ஏதோ நீங்கள் செய்ய திட்டமிடுவது கண்டு விஷயம் விபரீதமாகிறது என்று புரிந்து கொண்டேன். தொடர்ந்து தரங்கிணியை கண்காணித்து வந்த விஷயத்தை ஊகித்து விட்டேன். விஷயம் எப்பொழுதுமே என் கையை மீறி சென்று விட்டது என்று தைரியத்தில்தான் தொடர்ந்து தரங்கிணி ஃபாலோ செய்து இன்று இப்படி ஃபோனில் ஆடிட்டர் கூப்பிட்டதும் அவள் கிளம்பி செல்வதைக் கண்டு பின்தொடர்ந்து வந்தேன். நான் நினைத்தது போலவே அவன் தரங்கிணியை தப்பான எண்ணத்துடன் எங்கள் புறநகர் பங்களாவிற்கு கூட்டி வர பின் வந்த நான் புலியாய் பாய்ந்து அவளை காப்பாற்றி விட்டேன். மூச்சு வாங்க சொல்லிய நரேந்திரன் நிறுத்தியபடி, ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியாது. இந்த ஆடிட்டர் மோகனுக்கென்று கம்பெனியில் குழப்பம் செய்யும் அளவுக்கு விஷயமும் தெரியாது, அறிவும் கிடையாது. சும்மா உங்களிடமெல்லாம் பணம் கறக்க அப்படி நாடகமாயிருக்கான் என்று முடித்தான். அவன் சொல்ல அதை ஆமணிப்பது போல் தரங்கினியும், உண்மைதான், அவன் முக்கியமான சில விஷயங்களை ரீல் என்று சொல்லிவிட்டு சொன்னதெல்லாம் வெறும் பொய். அவன் வாயாலேயே அதை சொல்லிவிட்டான் என்றாள்.
நரேந்திரன் இப்பொழுது மெல்ல நடந்து தனசேகரன் பொன்சேகரன் இருவரின் பக்கமும் வந்தான். என் மேல் அப்படி என்ன விரோதம் உங்களுக்கு? தரங்கிணியை நான் திருட்டுத்தனமாக மணந்தது தப்புத்தான். அதற்காக மனமாற மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் அதற்கு முன்பிருந்தே நீங்கள் என்னை தொழில் எதிரியாக பார்க்காமல் ஒரு ஜென்ம விரோதி போல் அல்லவா பார்க்கிறீர்கள்? அதற்கு என்னதான் காரணம்? மேலும் இன்னமும் என் மேல் உள்ள ஆத்திரமும் கோபமும் தீரவில்லை என்றால் என்னை முதுகில் 2 அடி வேண்டுமானால் அடித்து விடுங்கள். மனம் உருக நரேந்திரன் பேச அதிர்ந்து கோணி குறுகியவர்களாக சற்றென்று அவனது கைகளை பிடித்து கொண்டு கண் கலங்கினர் தனசேகரனும் பொன்சேகரனும். எங்களை மன்னித்துவிடு நரேந்திரா. நாங்கள் வீணாக உன்மீது பகை கொண்டு உனக்கு மிகுந்த இடைஞ்சல்களை ஏற்படுத்தி விட்டோம். எல்லாவற்றுக்கும் மூல காரணம் யார் தெரியுமா? என்ன என்றான் நரேந்திரன். அதாவது உன் தந்தைதான். யோகேந்திரர் எங்களது கம்பெனியில் சாதாரண குமஸ்தவாக வேலை பார்த்து 2-3 ஆண்டுகளுக்கு பிறகு வேலையிலிருந்து விலகி தனியாக ஒரு கிரானைட் கம்பெனியை ஆரம்பித்தார். எங்களுக்கு போட்டியாக உயர்ந்த நிலைக்கும் வந்தார். அதை ஸ்போர்ட்டிவாக ஒரு பெருமையாக நினைத்து கொள்ளாத நாங்கள் அதை விரோதமாக ஏதோ எங்களிடமிருந்து எதையோ அபகரித்து தனி கம்பெனியை ஆரம்பித்தது போல் ஒரு வருத்தத்தை மனதில் வளர்த்து கொண்டோம். அதுவே உன் தந்தை மறைவிற்கு பின்பு உன்மீது வகையாக காரணமாயிற்று. அவர்கள் சொல்வதை கேட்டு தரங்கிணியை விட நரேந்திரனுக்குத்தான் பலமான அதிர்ச்சி. உண்மையாகவா? எனது தந்தை ஆரம்ப காலத்தில் உங்கள் கம்பெனியில் வேலை செய்தாரா? அது எனக்கு தெரியவே தெரியாதே. என் தந்தை சொல்லாமல் விட்டுவிட்டார்களே என்றான். பதிலுக்கு தலையசைத்த தனசேகரன், உண்மைதான். ஆனால் அவர்கள் வேலை பார்த்தது எங்கள் தந்தையிடம்தான். நாங்கள் சிறு வயதிலேயே அலுவலக பொறுப்பை ஏற்றுக்கொண்டு விட்டதால் இந்த விஷயம் எங்களுக்கு முன்பேயே தெரியும். எப்படி பொன்சேகரனை பார்க்க அவன் தொடர்ந்தான். அப்படி ஏற்பட்ட அந்த சிறு பகைமைதான் விரோதமாக வளர்ந்து ஆரம்பம் முதலே உன் பகைமை கொள்ள வைத்தது. நீ கடுமையாக உழைத்து உன் கம்பெனியை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்றது எங்களை மேலும் எரிச்சல் ஊட்டியது. அதனால் தொழில் முறையில் தெரிந்தே நாங்கள் எங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி உனக்கு நிறைய இறைஞ்சல்களை கொடுத்தோம். அதற்காகவும் எங்களை மன்னித்து விடு. அவர்கள் சங்கடத்துடன் கொஞ்சம் குரலில் அதற்ற. பதிலுக்கு நரேந்திரனும், நீங்களும் என்னை மன்னித்து விடுங்கள். உங்கள் மேல் உள்ள கோபத்தில் தரங்கிணியை பகடைக்காயாக்கி காதல் செய்து திருட்டு கல்யாணம் செய்தது மிகப்பெரிய தவறுதான் என்று சமாதான குரலில் பேச அங்கு பெரும் அமைதி நிலவியது. சகோதரர்கள் இருவரும் திரும்பவும் நரேந்திரனின் கையை அழுத்தி பிடித்தனர். நரேந்திரா, எப்போதும் நீ பெரும் ஆபத்தில் மாட்டிக்கொண்ட என் தங்கையை துடித்து வந்து காப்பாற்றினாயோ அப்பொழுதே நாங்கள் உன்னை புரிந்து கொண்டோம். அந்த வினாடி முதல் எங்களுடைய மனமும் மாறிவிட்டது. நாங்கள் உன் மீது தவறாக கொண்டிருந்த பகைமை, கோபம் எல்லாமே தவிடுபொடியாகிவிட்டது. நாங்கள் நிஜமாகவே மனம் மாறிவிட்டோம். ஆனாலும் கடைசியில் உன் கம்பெனி தரங்கிணி மூலமாக சதிவேலைகள் செய்து உன்னை நம் கம்பெனி ஸ்தம்பிக்க வைக்க நினைத்தோமே, அது மிகப்பெரிய மன்னிக்க முடியாத தவறு. அதற்காக பெரிய மனதுடன் எங்களையும் எங்களால் எதையும் செய்ய துணிந்த தரங்கிணியையும் நீங்கள் மன்னிக்க வேண்டும். தங்களது மொத்த மன்னிப்பு வாக்குமூலத்தையும் கொட்டி இருவரும் நிஜமாகவே மனம் வருந்த மன்னித்தவனாக அவர்களின் தோள்களை தட்டிச் சிரித்தான் நரேந்திரன். மச்சான்களை எப்பொழுதோ நான் மன்னித்து விட்டேன். தரங்கிணி விஷயம் தனி. அவளை தனியாக நான் கவனித்துக் கொள்ளுகிறேன் என்று கண் சிமிட்டினான் அவன். புரிந்தவர்களாக அங்கிருந்து அகன்றனர் சகோதரர்கள். தரங்கிணி நரேந்திரன் தன்னை நோக்கி வருவதைக் கண்டு சங்கடமாக நெளிந்தாள். நிமிர்ந்த அவளை பார்க்க முடியவில்லை. அவனுக்கு எதிராக இவ்வளவு சதி செயல்களை செய்ய துணிந்துவிட்டு அவனுடைய முகத்தை எங்கே கொண்டு வைப்பது என தவித்து கொண்டிருந்தாள். பக்கத்தில் வந்தவன் அவள் நினைப்பை புரிந்து கொண்டவன் போல் உன் முகத்தை வைக்க வேண்டிய இடம் இங்குதான் என்று தன் நெஞ்சை காட்டினான். அவனது பெருந்தன்மையை கண்டு நெகிழ்ச்சியுற்றவளாக, ஐயோ நரேந்திரன், என்னை மன்னித்து விடுங்கள் என அவன் நெஞ்சில் பொதித்து கதறச் செய்தாள். கண் கலங்கியவளின் முகத்தை அவசரமாக நிமிர்த்தி, அழுகை இல்லாமல் இங்கு கூடாது என்று சிறிது தண்டிக்கும் தொனியில் அவள் கைகளை அணைத்தான். அவள் கரங்களுக்குள் முழுமையாய் தன்னை சிறைப்படுத்தி கொண்ட அவளை, எப்படி நரேந்திரன், என்னை, அதுவும் உங்களுக்கு எதிராக இவ்வளவு தூரம் செய்ய துணிந்துவிட்ட என்னை மன்னிக்க உங்களால் முடிகின்றது? அடக்க முடியாமல் அவள் கேட்க அமைதியாகச் சிரித்தான் அவன். காதல் என்றான் அவளுடைய காதுகளில் இனிமையான குரலில். அப்படியா? அதுவும் எப்படி பிறந்தது தெரியுமா என அவன் ஆரம்பிக்க, சொல்லுங்கள் என்றாள் அவள்.
கூடவே இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிவிடுகிறேன் என்றான் பீடிகையாக. என்ன அது என்றான் நரேந்திரன். என் அண்ணன்கள் சொன்னார்கள் என்பதற்காக நான் சதி செய்து உங்களது நிறுவனங்களை ஸ்தம்பிக்க வைக்க துணிந்ததற்கு இன்னொரு காரணமும் இருக்கின்றது. என்ன காரணம்? அதையும் சொல்லு. அப்படி உங்களை நிறுவனத்திற்கு பின்னடைவு ஏற்படுத்தினால் அண்ணன்மார்கள் என்னை மன்னித்து தங்கையாக ஏற்றுக்கொள்வதாக சொல்லி இருந்தார்கள். அப்படி அவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் என்னை மனைவியாக ஏற்றுக்கொள்வதாய் சவால் வேறுவிட்டிருந்தீர்கள். அதனால் அப்படி ஒரே கல்லில் 2 மாங்காயை வீழ்த்துவது போல் அதற்காக துணிந்து உங்கள் கம்பெனியை வீழ்த்த நானே சில சதிகளை மனமில்லாமல் தான் செய்தேன். என்ன, எல்லாம் சரியான பிறகு உங்களுடன் அண்ணன்மார்களுடன் சேர்ந்து அதன் பிறகு எல்லாவற்றையும் சரி செய்து கொள்ளலாம் என்று முயற்சி செய்தேன். அதனால் நல்ல நிலைக்கும் வந்துவிடலாம் என்று ஒரு அசட்டு தைரியம் அவள் விளக்க, அதற்கு நரேந்திரன் சிரித்தான். அது இருக்கட்டும், உன்மீது நான் கொண்ட காதலை நான் விளக்குகின்றேன் என்றான். அவன் மென்மையான குரலில் விவரிக்க ஆரம்பித்தான். தரங்கிணி, முதலில் உன்மீது நடிப்பு செய்து நடித்தது உண்மைதான். ஆனால் திருமணம் என்று வந்து 3 முடிச்சு போட்டு நீ உன் பாசமான அண்ணன்களை பகைத்து கொண்டு என்னுடைய பக்கம் வந்து நின்ற பொழுது என் மனதுக்குள் பகீரென்று ஒரு உணவு. இவ்வளவு அழகான பெண் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு உன் பின்னால் வந்து நிற்கின்றாள். நடிப்பு அது இது என உளறுகிறாயே, என்ன மனிதன் நீ என்ற கேள்வி கேட்டு என்னை துடிதுடிக்க வைத்தது. அப்பொழுதுதான் உள்மனதில் உன் மீதான காதல் உருவாகி உண்மையாக வெளிப்பட்டு வெளிவந்தது. ஆனால் அதை சொல்ல எனது குற்ற உணர்ச்சி தடுத்தது. அண்ணன்களை பழிவாங்க அப்பாவியான உன் வாழ்க்கையில் விளையாடி விட்டோமே என தவித்தேன். உன்னை எப்படியாவது பழைய நிலைக்கு கொண்டு போய் உன் பணக்கார அண்ணன்களுடன் சேர்த்து வைக்க வேண்டும். அதுதான் நான் செய்த தவறுக்கான பிராயச்சித்தம் என எண்ணி நிரம்பவும் வருந்தினேன். அதனால்தான் உன்னிடம் சவால் விடுவது போல உன்னையே உன் அண்ணன்மார்களுடன் சேர்த்து காட்டு என்று தூண்டியும் விட்டேன். நான் நினைத்தது போலவே சவாலை ஏற்றுக்கொண்டு நீயும் முயற்சிகளை எடுக்க ஆரம்பித்தாள். உங்களுக்குள் மிகவும் சந்தோஷம் கொண்டு உன்னை கவனித்தேன். நான் சரியான சமயத்தில் நான் சொல்ல காத்திருக்க அந்த சந்தர்ப்பம் இப்பொழுதுதான் வந்தது என்றபடியே சிரித்தவன் அதே புன்னகையுடன் அவளை இறுக்கமாக அணைத்து மென்மையாக அவள் கன்னங்களில் முத்தமிடவும் செய்தான். அவள் அவனது அன்பான ஆளுகையில் திகைக்கத்தான் செய்தாள். ஆனாலும் உள்ளுக்குள் உறுத்தல் கொஞ்சமும் குறையவில்லை. உண்மையில் அது எனது துரோகச் செயலுக்காக என் மீது உங்களுக்கு கொஞ்சம் கூட கோபம் வரவில்லையா என்று நினைத்ததை அப்படியே கொட்டி கேட்க மறுபடியும் சிரித்தான் அவன். கண்மணி, திரும்ப திரும்ப துரோகம் துரோகம் என்று ஏன் மருள்கிறாய்? அப்படி ஒன்றும் நடக்கவே வாய்ப்பில்லை. அந்த ஆடிட்டர் மோகன் சொன்னது எல்லாமே பொய் என விளக்கி புரிய வைத்து விட்டேன். இன்னும் எதற்கு உனக்கு அந்த குற்ற உணர்ச்சி என்ற போதும் அவள் விடாமல், என்ன இருந்தாலும் அண்ணன்கள் சொன்னதற்காக உங்களுக்கு எதிராக செயல்பட இருந்தேனே, அதற்காகவாவது என்னை மன்னித்து விடுங்கள் என தொடர்ந்து அவள் மறுக, நரேந்திரனும் அவளது அழகான தலையை தட்டி வருடியபடி நான் மன்னிக்கின்றேன், பதிலுக்கு நீயும் என்னை மன்னித்து விடு என்றான். உங்களை எதற்கு என்றாள் புரியாமல். அதுதான் முன்பே சொன்னேனே, காதல் நடிப்பு செய்ததற்கு. இப்பொழுது காதல் வந்தமைக்கு ஆகா என அழகாக முறுவலித்து முதல் முறையாக பாரம் நீங்கி தரங்கினி சிரித்தாள். அந்த பொல்லாத காதல் இப்பொழுதாவது என் மீது ஐயாவிற்கு வந்ததே என்று சிலிர்க்க, அவளை மேலும் சிலிர்ப்பு ஊட்டுபவனாக அதற்காக பரிசொன்றும் தரப்போகின்றேன் என்று கூறி அவளை அசர வைத்தான். பரிசா என்ன என்றாள். மை விழிகளை அகலமிரித்து அவள் ஆர்வம் பொங்க கேட்க, நரேந்திரன் அமைதியாக வீட்டோடு மாப்பிள்ளை என்றான். செல்லமான கண்ணடிப்பு ஒன்றும் செய்தான். பாதி புரிந்தாலும் புரியாதவளாக விளக்கமாகச் சொல்லுங்கள் என்றாள் ஆதங்கமாய். கனிவு பார்வையும் மென்மையான குரலுமாக விளக்கினான் நரேந்திரன். அதாவது கண்மணி, நான், நீ, உன் அண்ணன்மார்கள் என மூவருமே அடித்து பிடித்துவென ஒரு விளையாட்டு விளையாடிவிட்டோம். செய்த தவறுகளையெல்லாம் உணர்ந்து நாம் மூவரும் இனி சேர்ந்திருந்தால்தான் அது இன்பமாக இருக்கும். அதனால் இனி உன் பிறந்த குடிலுக்கு உன்னோடு வீட்டோடு மாப்பிள்ளையாக வந்துவிடலாமா என்று நினைக்கின்றேன். மேலும் இதற்கு முக்கிய காரணமாக அண்ணன்மார்களின் பாசத்தை இழந்து நிற்கும் என் சின்ன குட்டியம்மா மீண்டும் அண்ணன்களின் செல்லக்குட்டியம்மாவாக மாறி புன்னகையில் பூத்து குலுங்க வீட்டில் வலம் வரவும் ஆசைப்படுகின்றேன். சம்மதமா? இதற்கு உன் அண்ணன்மார்கள் சம்மதிப்பார்களா?
நரேந்திரன் நிறுத்த, என்ன ஒரு இன்ப அதிர்ச்சி! நிஜமாகவா சொல்லுகிறீர்கள்? தேனும் பாலும் கலந்து நாவினில் தடவினால் இனிப்பான செய்தியாகிறது. இதை யார் மறுப்பார்கள்? கேட்டதும் அப்படியே அள்ளி கட்டிக்கொள்ள மாட்டார்களா என்றபடியே அவனை இறுக்கித் தழுவினாள். வெட்கத்தை மீறி அவனை முத்தங்களும் பொழிந்தாள். உற்சாகமாக அவளை கூட்டிக் கொண்டு சற்று தள்ளி கார் பக்கமாக நின்று கொண்டிருந்த அண்ணன்களை நோக்கி ஓடினாள். அடுத்த 2 தினங்கள் கழித்து வந்த சுபநாள் ஒன்றில் எல்லாம் சுபமாக நடந்து வருந்தி தங்கள் தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டு திரும்பிய அந்நியர்கள் சுலோச்சனாவும் கற்பகமும் ஆரத்தி எடுத்து வரவேற்க புதுமண தம்பதிகளாய் பிறந்தகத்தில் நரேந்திரனுடன் நுழைந்தாள் தரங்கினி. அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட தனி அறையில் நுழைந்ததும் தரங்கினியின் மெல்லிய இடை இறுக்கி பிடித்தான் நரேந்திரன். என்ன மகிழ்ச்சிதானா என்று சந்தோஷமாக குலுங்கியவளின் காதுகளில் மென்மையாக கேட்டான் அவன். இன்னும் ஒரு விண்ணப்பம் என்றான் அவள் கெஞ்சலாக. என்ன கண்மணி, உடனே சொல், நிறைவேற்றப்படும் என்றபடியே மேலும் அவளை இறுக்கினான் அவன். என்னை நீங்கள் இனி அப்படி கூப்பிட வேண்டும், அழைக்க வேண்டும் என்றான். அப்படி என்றால் புருவம் உயர்த்தினான் அவன். அதுதான் அந்த பெயரில் எனக்கு பிடித்த அந்த பெயரோடு என்றபடியே தன் மை விழிகளை அழகாக சிமிட்டி காட்டினாள். நரேந்திரனுக்கு அது புரிந்தது. ஓ, அதுவா? அதற்கென்ன, அழைத்தால் போயிற்று. நரேந்திரன் பலமாக தலையசைத்தவன் சற்றென்று குரலை மிருதுவாக்கி அவளை நோக்கி குனிந்தபடி, என் சின்ன குட்டியம்மா, என் செல்ல குட்டியம்மா, என் பப்பு குட்டியம்மா, என் புஜ்ஜி குட்டியம்மா, ப்ளீஸ் இங்கே வாயேன், வந்து இந்த கன்னங்களில், இந்த இதழ்களில் என்று அவன் கெஞ்ச கொஞ்சமாக அவன் பிடிகளில் இருந்து விடுபட்டு கலகலவென நகையொலி பொங்க துள்ளி குதித்து ஓடினாள் அவனது சின்ன குட்டியம்மா. இத்துடன் இந்த நாவல் முடிந்தது.